வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க தம்பி. மணி உட்காரு. தம்பி, பொண்ணை பத்தின எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி எல்லா விவரமும் சொன்னாங்க. நான் என்னமோ உங்களை கேட்க போறது ஒரே ஒரு கேள்விதான். வசதியான குடும்பத்தை சேர்ந்த நீங்க சொந்தத்திலையும் கல்யாணத்தை பண்ணிக்காம, ஊர்லயும் கல்யாணம் பண்ணிக்காம, ஆரோக்கியமே சரியில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம். நீ ஒண்ணு சொல்லி கூட்டு வந்தா கிளம்ப என்னமோ கேக்குறான். ஏதோ சொல்லி சமாளியா. ஐயா, எங்க நீங்க இந்த கேள்வியை கேட்காம இவங்க பேச்சுல அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நல்ல வேளை இந்த கேள்வியை கேட்டீங்க. கட்டாயம் நான் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். கொஞ்சம் இப்படி வாரீங்களா? நானா? ஆமா. இந்த முழங்கால கீழே இடது காலில் அடிங்க. நான் எது? ஆமா, அடிங்க. பலமா அடிங்க சார். எனக்கு நல்லா அடிங்க. இல்லப்பா, எனக்கு ஒண்ணு புரியல. ஐயா, நீங்க வாங்க, சும்மா வாங்க. முழங்கால கீழே இடது காலில் அடிங்க. எதுக்குப்பா? சும்மா அடிங்க சார். படவா, இப்ப அடிக்கிற அடியில ஐயோ சாமி ஆளை விடுன்னு ஓடணும். கம்பெனி ஏன் உங்க ஊர்லயே உங்க சொந்தத்திலேயே பொண்ணு எடுக்கலன்னு கேட்டீங்களே, அதுக்கு இதுதான் காரணம். முழங்கால கீழே எனக்கு கால் இல்லை, அதனாலதான் முடிவு பண்ணினேன். என்ன மாதிரியே உடல் ஊனமுற்ற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவளை குணப்படுத்தி நான் ஒரு நல்ல புருஷங்கிறத இந்த ஊருக்கு புரிய வைக்கிறது தான் என்னோட லட்சியம் சார். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். மணி ஐயா, காலை வேணா கலட்டி காட்டுட்டுங்களா ஐயா? பையன் நல்லவர்னு தெளிவா போச்சு. உங்களுக்கு சம்மதம் பண்ணா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். இவருக்கு முழு திருப்திங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சாதான் அந்த கல்யாணமே நிட்டாரு. கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிட்டு ரிசப்ஷனை கிராண்டா பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காரு இல்லீங்களா? ஆமாமா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கும் நல்லதுமா. நாங்க சுவிட்சர்லாந்து போ டிக்கெட் கூட வாங்கியாச்சு. அப்படியா? நான் இப்பவே போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுறேன். யோ, பிரமாதமா நடிச்சியா? நான் எங்க நடிச்சேன்? பின்ன அழுதியே? வலி தாங்க முடியல, அதான் அழுதேன். இதுக்கும் சேர்த்து காசு கொடுப்பீல? புது பணமா கொண்டு வந்துரு. என்னையா அது? நினைக்கிற காரியம் ஜெயமாகவும் மங்களகரமாகவும் நடக்கணுங்கிறதுக்காக இதை கட்டுவா. இதுக்கு கங்கணம்னு பேரு. விட்டா கோவணத்தை கூட சாஸ்திரம்னு சொல்லி கட்டி விட்டுருவியா? நீ மங்களம் பாடு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏப்பா மணி, உன் வீட்டுல என் வீட்டுல நம்ம 4 பேர் தான் வந்திருக்கோம். பாக்கி யாரையுமே காணுமே. ஐயோ, இங்க வாடி. நான் அப்பவே சொன்னேன்ல, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கூப்பிடணும்னு. கேக்குறாரு பத்தியா? எப்படிங்க கூப்பிட முடியும்? திடீர்னு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டோம். ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிடலன்னா நல்லா இருக்குமா? ஏங்க, நீங்களாவது இவரை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிசப்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இன்விடேஷன் ப்ரூஃப் கூட வந்திருக்கு. எல்லாம் உங்க தலைமையில தான். எடுத்து பொண்ணை அடிட்டு வாங்க. இங்க கல்யாணம் கல்யாணம் நடத்துவார், நடத்திடுவார். மயிரிழையில் கடைதிறந்து பெய்யும் மழை. அந்த தவுல் குச்சி. தம்பி, கல்யாணம் இங்க. மந்திரத்தை சொல்லுங்க. அக்னயே ஸ்வாஹா. கொஞ்சம் புரியா? நீ தரதா சொன்ன பணம் இங்க. இதோ இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கு. அக்னயே தன்னவமா. இப்ப அதை என் கண்ணில காட்டு. நம்ம பேசினபடி தாலி கட்டி முடியட்டும் தரேன். பிரம்மணே ஸ்வாஹா. அப்ப அதை என் கையில கொடு. ஏ, பிரம்மணே தன்னவமா. நீ கடைசியில நொட்டிட்டு போயிட்டீன்னா பணத்தை மேலே குறியா இருக்கியே.
நான் மட்டும் இல்லை, இங்க பாரு. தொடப்படாது, சுவாமிக்கு வச்ச தட்சணை. பாத்தியா, மந்திர உதர ஐயர்ல இருந்து மலை மேல இருக்கிற சாமி வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் தான் குறி. அதுக்குதான் நானு நீ இதெல்லாம் சேர்ந்து நடத்துறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே திவே சர்வார்த்ததாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி திவகே த்வம் ஜீவதரத சதம் சர்வாபீஷ்டபல சித்திரஸ்து. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணீங்க. ஓம் பெரியவாள்லாம் சேர்ந்து அப்படி வாங்க. போங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்யமஸ்தோ. ஏப்பா சுப்பிரமணி, மற்ற காரியத்தை நீ பாத்துக்க. என்னால முடியல, நான் மெதுவா எறிகிட்டே இருக்கேன். வந்து சேர்ந்துரு. துணைக்கு நான் வரட்டுங்களா? இல்ல, வேண்டியதில்லை. கூடவே இருக்கான ஒரு தொல்லை. நல்ல வந்து தொலையாண்டா இருக்கும்ல. பத்தாப்பா, பாத்துக்கப்பா. வரேம்மா. எனக்கு இவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுங்க. நாங்க கோயிலை சுத்திட்டு வந்துடுறோம். சரி. பெட்டி பெட்டி பெட்டி. அவசரப்படாத. இந்த என்ன கேட்ட பணம் ஒரு படி வழியா போகாத, பின் வழியா போ. ஓகே. ஏமா ஜானகி, வண்டி ரெடி இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை எங்க கூட இருப்ப, நான் கொண்டு போய் விட்டுறேன். மிச்ச வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிதானமா நீ வாய. மாப்பிள்ள பொண்ணு கூட்டிட்டு வாங்க. அட வாங்க மாப்பிள்ள. பரவாயில்ல சார், நானே வச்சுக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னங்க சீக்கிரம் வாங்க. என்னடி என்ன? வக்கீல் அவங்களை கூட்டிட்டு போறாங்க. பொண்ணையும் மாப்பிளையும். அதான் கோவில். இங்க நீ நினைக்கிறது நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். சீக்கிரமா போங்க, அவங்க எதையாவது உளற வைக்க போறாங்க. போடி, அதான் எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்ச. அப்புறம் என்ன? வக்கீல் எங்க? அவர் என்ன இங்க விட்டு போயிட்டார். அந்த பொண்ணு மட்டும் தான் மேல இருக்கு. வக்கீல் என்ன கொஞ்ச நேரத்துல வரேனார். வக்கீல் ஏதாவது கேட்டதா? நீங்க ஏதாவது சொன்னியா? மூச் வாயே திறக்கல. ஆனா இந்த வக்கீல் இருக்கானே, அவன் ஒரு 1ஆம் நம்பர் உளறுவாயன். கார்ல வரையில சும்மா தொணன்னு உளறி தள்ளிட்டான். சரி சரி, வக்கீல் வரதுக்குள்ள நீ போயிடு. எங்க போறது? எங்கயா? அதான் நீ பேஸ்ட் எப்படி பணம் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? எங்க வேணாலும் போ. ஏன் பணத்தை எடுத்து எனக்கு தரியா? ஓ பணமா? ஆமா, வக்கீல் தான் கார்ல வரையில எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஊட்டியில இருக்க எஸ்டேட், கோயம்புத்தூர்ல இருக்க ஜின்னிங் ஃபேக்டரி, இங்க இருக்க சோயாபீன்ஸ் ஃபேக்டரி, இந்த மாதிரி 7-8 பில்டிங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு அந்த பொண்ணு தானாமா. அந்த ஒரே வாரிசோட ஒரே புருஷன் நான் தானாமா. இந்த சொத்தை எல்லாம் நான் தான் வச்சு காப்பாத்தணுமாமா. தொண்டை வரன் இருக்குமே, இத்த குடி. இப்ப சொல்லு, நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? 1 லட்சம் ரூபாய்க்காக மலை மேல ஏற விடுறாளே மகாபாவின்னு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சேன். ஆனா அதை விட உயரமான இடத்துல உட்கார வச்சுட்டேன். மகாவிஷ்ணுக்கே மச்சனன் ஆக்கிட்ட. புரியல? ஈஸ்வரன் கோடீஸ்வரன் ஆக்கிட்ட. வாங்க சுப்பிரமணி சார், என்ன பொண்டலாட்டிய முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி வந்து நிக்கிறீங்க? நீங்க எனக்கு சம்பளமா தந்தத நான் உங்களுக்கு தானமா தந்துடுறேன். 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறுங்க. என்னங்க இவங்கிட்ட என்ன பேச்சு? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அறிவு இருக்கா உனக்கு? போலீஸ் வந்தா பயப்படாதீங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத, வர்ற வழியில வக்கீல் இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸா பதிவுதார அலுவலகமா, அங்க என்ன கூட்டு போனாரு, கையெழுத்து போட சொன்னாரு, போட்டேன். நீதான் கை நாட்டாச்சே, எப்படியா போட்ட? வக்கீல் கிறுக்கனதை பார்த்து நானும் கிறுக்கன. சபாஷ், இன்னையில இருந்து நீதான் மாண்புமிகு மாப்பிள்ளைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. யோசிச்சேன், இதுக்கப்புறம் இந்த கூட்டணி கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, இன்னையில இருந்து ஆட்சியை நான் கலைச்சிட்டேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி மறியல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்படி போகலன்னா போக வைப்பேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன்,
என்ன ஐயா வாட்ச்மேனை கூப்பிட்டா நீ வந்து நிக்கிற? நீ என்ன போல? வீட்டை விட்டு துரத்தின உடனே போயிருக்கணும். நான் போகல, என்ன மன்னிச்சிருங்க. அப்படி போல. அப்புறம் இது வரைக்கும் ராதிகாவுக்கு வாட்ச்மேனா இருந்தேன். இனிமே இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா இருந்துட்டு போறேங்க. ராதிகாவோட அப்பா அம்மா சாகுறப்போ அவளை என் பொறுப்புல தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க. அதனால அவளை விட்டுட்டு என்னால போக முடியலைங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்க எப்படி எல்லாமா வாழ்ந்திருக்கலாம். இனிமே அப்படியெல்லாம் வாழுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க ஆயுசுக்கு அழிக்க முடியாத அளவுக்கு இந்த வீட்டுல சொத்து இருக்கு. உங்க நல்ல நேரமோ இல்ல ராதிகாவோட நேரமோ இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் அந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ராதிகா உண்மையிலேயே பைத்தியம் இல்லை. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டி மூலமா இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. இதுவரைக்கும் நான் ராதிகாவுக்கு தகப்பனா தாயா இருந்தேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு நாயா ஓரமா இருந்துட்டு போறேன். ப்ளீஸ். போனடு. ஹலோ. ஹலோ, யார் மணியா? வக்கீல் சார் பேசுறாரு. என்னன்னு கேளு. ரெஜிஸ்ட்ரார்கிட்ட பேசிட்டேன். 4 to 5 அப்பாயின்மெண்ட். ஆமா, நீ என்ன பண்ற? பையனையும் ராதிகாவையும் கூட்டிட்டு நேரா அங்க வந்துடுற. சொத்து எல்லாத்தையும் பையன் பேர்லயே மாத்தி எழுதிடுவோம். 4 மணிக்கா? என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? நோ ஒண்ணு இல்ல, வந்துடுறேன். தேங்க்யூ. ப்ராப்பர்ட்டி பூரா உங்க பேருக்கு மாத்தி எழுதுறதுக்கு 4 மணிக்கு உங்களை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு.